Hi friends, welcome back to Devi's Dairy. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பாலை எடுத்துர்க்கேன். அதை நல்லா காய்ச்சிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இது வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மில்க் எல்லோவாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். மில்க் கொஞ்சம் திக்கான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது ரசகுல்லா செய்கிறதுக்காக பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வினிகர் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பால் திரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி திரிஞ்சு வந்த பிறகு நல்லா இந்த பாருங்கள் தண்ணியும் அந்த பாலும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டதுனால அந்த புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ண பிறகு ஒரு ஒயிட் கிளாத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி பிசறி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரைக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்த பிறகு இதுக்கு பாகுலாம் நம்ம பார்க்க தேவையில்லை, அப்படியே கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்த ரசகுல்லாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதி வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம ரசகுல்லாவை எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரசகுல்லாவை எடுத்து வச்சிருந்ததுனால நம்ம ஆல்ரெடி ரபடி ரெடி பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இது மேலே ஊற்றிட்டு சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 or 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலையே ரசமலாய் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.